அன்பு எழுப்பிய மரியாதைக்குரிய வாஸ்து சாஸ்திரத்தின்பால் அக்கறையும் ஆர்வமும் அதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்வதில் மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கின்ற அன்பார்ந்த நேயர்களுக்கு ஈகிள்ஸ் வாஸ்து ரிசர்ச் சென்டரின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு எழுப்பிய நண்பர்களே, சென்ற வாரத்திலே ஒரு செய்தி, நீங்களில் பலரும் கூட அதை பார்த்திருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் காசியா நகரத்திலே 3 குழந்தைகள், 12 வயது, 14 வயது, 16 வயது மதிப்பிருக்க ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் வீடியோ கொரில்லா சம்பந்தமான கொரியாவின் நாட்டினுடைய அமைப்பில் இருக்கிற ஒரு வீடியோ கேம் விளையாடுவதற்கு அவர்கள் தடை விதிக்கப்பட்டதை ஜீரணிக்க முடியாமல், தந்தையும் தாயும் அவர்களை கடத்தி விட்டார்கள் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல், யாருக்கு அது தன்னை என்று தெரியாமல் 9வது மாடியிலே இருந்து குதித்திருக்கிறார்கள். கொடுமையை பாருங்கள், நினைத்தால் நெஞ்சு பதறுகிறது. ஒரு பச்சிலம் குழந்தைகள் 9வது மாடியிலிருந்து குதித்திருப்பார்கள். எவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்திருப்பார்கள், எப்படி இருந்திருப்பார்கள். ஐயா, ஒரு மனம் ஜீரணிக்க முடியாத தடுமானம் தெரிகிறது. அதுதான் சரி என்று பார்த்தால், அதே நாளிலே நமது கோவையிலே பெரிய நாட்டின் பாலத்திலே ஒரு மின்சார பொறியாளர் அவர்கள் அவருடைய மனைவியோடு குழந்தையோடு அவருக்கு அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்த முடியவில்லை என்ற வேதனையால், மனைவியின் வேதனையை தாங்க இயலாத காரணத்தை சொல்லி அவரும் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார். அதிலே ஒரு வேடிக்கை, அவர் தற்கொலை செய்து கொண்டவிட்டால் யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பணத்தை என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்திலே அவர் சமமானக்கம் செய்ய வேண்டும், அதற்காக பணம் எங்கே செலுத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி வரவிட்டு, அது மட்டும் இல்லாமல் தனக்கு நினைவுஞ்சி செலுத்துகின்ற ஒரு அமைப்பும் கூட, ஒரு கட்டம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்லிவிட்டு முன்கதை திறக்க வேண்டாம் என்று அங்கேயும் எழுதி விட்டு இறந்திருக்கிறார்கள். என்ன கொள்கை பார்க்கணும், மனிதன் இயற்கை நமக்கு ஏன் படித்தான் என்று தெரியாது, நாம் எதற்காக பிறந்தோம் என்று தெரியாது. வாழ வேண்டியது நமது கடமை. வாழ இயலாத போது இயலாத ஒரு சூழல் இல்லை, நிச்சயமாக மாற்ற வேண்டி இருக்கிறது. அதுவும் ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு பொறியாளர் பணியாற்றுவோருக்கோ எப்படி வாழ இயலாத வாய்ப்பு வரும் சூழ்நிலை அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் மிக மோசமான முறையை எடுத்திருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய உளவியல் நிபுணர்கள் பல்வேறு காரணங்களை விளக்கங்களை தெரிவித்திருக்கார்கள். இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம். ஆனால் அவர்களுக்கு அப்பாற்பட்டு இன்னொன்றை கூட நான் கூறியாக வேண்டும். சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமது கோவை மாநகரத்துடைய காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் அவருடைய கட்டணத்திலே இருக்கிற குற்றங்கள் காரணமாக, அந்த அமைப்பின் விதியின் அமைப்பின் தவறு காரணமாக, தன்னுடைய இடத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஒரு சூழலின் காரணமாக உளவியல் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலேயே தன்னை தற்கொலைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டார்கள். அதுவும் தன்னுடைய சிப்பந்தியும் துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். அதையும் நாம் படித்தோம். அப்போ உளவியல் ரீதியாக அவர்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது, சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள் என்றால், நீங்கள் இதிலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள கவனிக்க வேண்டும். சமீபத்திலே கூட எனக்கு வேண்டிய ஒரு குடும்பத்தினர் ஒரு போல நிகழ்வு நடந்த போது அந்த வீட்டுக்கு சென்றதான் அந்த இல்லத்துடைய அமைப்பு பார்த்துவிட்டு ஒரு மனதிலே துக்கம் துயர மிக நிச்சயமாக உளநோய் கொடுத்திருக்குமே, மனநோயை கொடுத்திருக்குமே, கவனித்திருக்கலாமே என்று சொன்னேன். அவர்கள் சொன்னது பார்த்தோம், குணப்படுத்தி விட்டோம், பின் இது தற்கொலை வென்றார் என்று சொல்கிறார்கள். ஆக இது எல்லாவற்றிலுமே நிச்சயமாக உளவியல் நிபுணர்களும் சரி, மற்றவர்களும் சரி கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. மிக முக்கியமான செய்தி என்று சொல்லலாம். நமது திருவள்ளுவர் அவர்கள் கூட மிக தெளிவாக ஒரு பொருளை சொல்லி இருக்கிறார்கள் நமக்காக. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதன் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நோயை காட்டி நோய் உருவான காரணத்தை கண்டறிந்து அதனை களைவதே உங்களுக்கு குணப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நீங்களும் கூட, உளவியல் நிபுணர்கள் கூட, டாக்டர்கள் கூட இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அந்த குடியிருப்பு தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு அந்த குடியிருப்பை மாற்ற சொல்லி குடியிருப்பு அமைப்பை சீர்திருத்த செயலை சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம் என்று கருதுகிறேன். கோவையிலே இந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இறந்த போது கூட நானும் கூட அது சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசினேன். அங்கே இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி, அங்கே இருக்கிற புலியவர்களை கூட ஒரே பரப்பிலே புலியவர்கள் மிக மோசமானது என்று சுட்டிக்காட்டி சொல்லும் போது கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் கேட்டுக்கொண்டதெல்லாம், நாங்கள் சொல்வது வார்த்தை சொல்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு புளியவர் கையிலே வசிக்கக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சொல்லியிருக்கார்கள். ஆடு மாட்டை கூட புளியவர் கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கார்கள். அதனை கூட ஏற்று மறுத்து மீண்டும் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லோருமே நாங்கள் சொல்வது வாசாத்து சொல்வது உண்மை என தெரிந்தாலும் கூட உங்களுக்கு நீங்களே ஒரு திரையிட்டுக் கொண்டு நீங்கள் வாசாத்தை பற்றி பேசினால் உங்களுக்கு கேவலம் என்று கருதுகிறீர்கள், அது தவறு என்று கருதுகிறீர்கள், அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பலவீனம் என்று கருதுகிறீர்கள். அதை நீங்கள் டாக்டர்கள் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள் கூட மிக தெளிவாக ராசிபலன் போடுகிறார்கள். பத்திரிகை விற்பனைக்கு சாஸ்திரத்தை பயன்படுத்தார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தொழிலை உருவாக்குகிறார்கள். சமூக ஊடகங்கள் கூட, குறிப்பாக நீயானா போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் இதற்கு விளம்பரம் கொடுத்து அங்கே விளம்பரத்துக்கு ஆசைப்படுபவரோ அல்லது அவருடைய சூழல் அவருடைய
நோக்கம் புரியாமலோ பலர் சென்று பதிவிடுகிறார்கள். அவன் முடிவாக அதை ஒரு போக்கஸ் செய்கிறார்கள். இது வந்து இல்லை என்று காட்டுகின்ற ஒரு தொழிலை என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக கல்வியாளர்கள் கூட தாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால், தங்களுக்கு தெரியாத மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்ற காரணத்தால், தங்களுக்கு புரியாத மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பது அதை தீண்டுவதே தவறு என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அதை சொல்லுவதே தவறு என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் மேம்படுத்த இருப்பதாகவும் இது போன்ற ஜாதகத்தையும் சாஸ்திரத்தையும் வாஸ்துவையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கீழ்மக்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு அவர்களை உருவாக்கி கொண்டு அவர்களும் வீணாகிறோடு இல்லாமல் அவர்களை பின்தொடர்களையும் அவர்களை ஆதரவாளர்களையும் அவர்களோடு பழகுவர்களையும் சேர்த்து மயக்கி மோசமான இந்த மாயமானத்தை உருவாக்கி அவர்களை இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்த இல்லாத ஒரு சூழலை உருவாக்கினார். அவை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் பொதுவாக இருப்பவர்களாக எல்லோரும் தயவு செய்து எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் சுட்டிக்காட்ட காத்திருக்கிறோம். எந்த ஒரு இறப்பு இந்த கொடூரமான செயல் எங்கே நடந்தாலும் அதற்கு நிச்சயமாக அந்த வீடு காரணமாக இருக்கிறது. அந்த வீட்டை திருத்துவதே அது ஒரு முதற்படியாக இருக்கும். அதனை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இதை பயன்படுத்த வேண்டும். இந்த சமுதாயம் வாழ்வதற்காக இதையெல்லாம் பயன்படுத்தி நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.